சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். கேரளாவில் உள்ளாட்சி தேர்தலில் 25% வாக்குகளுடன் 20,000 இடங்களை NDA கூட்டணி கைப்பற்ற வேண்டும் என்று அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அதற்கு ஏற்ப தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்த பாஜக நிர்வாகிகளை அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். கேரளா சென்றுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா அங்கு நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றார். அந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, கேரள மக்கள் வளர்ச்சியை விரும்பினால் பாஜகவை தான் தேர்வு செய்ய வேண்டும். கம்யூனிஸ்ட் கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு முடிவு கட்ட வேண்டும். காங்கிரஸ் அல்லது கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் ஊழல் நடைபெறுகிறது. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தங்க கடத்தல் வழக்கு கேரள அரசால் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஊழலாகும். ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான NDA ஆட்சியில் அதுபோன்ற எந்த ஒரு ஊழல் புகாரும் இல்லை என்று கூறினார். 2014ஆம் ஆண்டு கேரளாவில் 11% இருந்த பாஜக வாக்கு வங்கி 2019இல் 16% உயர்ந்தது என்று கூறிய அமித்ஷா, 2024 மக்களவைத் தேர்தலில் அது 20% எட்டியுள்ளது என்றார். கேரளாவில் பாஜக வாக்கு வங்கியை 25% உயர்த்த பாஜகவினர் பாடுபட வேண்டும் என்று அமித்ஷா வலியுறுத்தினார். இந்தியாவின் வளர்ச்சி என்பது தென் மாநிலங்களின் வளர்ச்சி இல்லாமல் சாத்தியம் இல்லை என்றும் கேரளாவின் வளர்ச்சிக்கு பாஜக அவசியம் என்றும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாஜக வரும் காலங்களில் தமிழகத்திலும் ஆட்சியை கைப்பற்றும் என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.